தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். இந்த வீடியோல ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறோம். அது என்ன அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் இந்த ரெண்டுல இருந்து திருக்குறள் கேள்விகள் இருக்குல்ல, அதாவது திருவள்ளுவரோட திருக்குறள் கேள்விகள் இருக்குல்ல, அது நிறைய கேட்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ல திருக்குறள் இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட திருக்குறள்ல நம்ம மொத்தமா மைண்ட் செட் அப் செய்ய போறோம். அது எப்படி மைண்ட் செட் செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப தமிழ்ல 20 அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து 2 குறள், அதாவது முதல் 5 இருக்குல்ல, முதல் 5 10 குறளா, முதல் 5ல இருந்து ஒரு குறள், அடுத்த 5ல இருந்து ஒரு குறள். ஏன் அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறது போக போக உங்களுக்கு புரியும். அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்தமா புழக்க போறோம். கூடவே சில குறள்கள், அதாவது திருவள்ளுவரோட சில குறள்கள்ல நமக்கு சில கருத்து முரண்பாடு இருக்கு. அந்த மாதிரி கருத்து முரண்பாடும் இந்த வீடியோல கொட்டி தீர்க்க போறேன். ரைட்டா? அதனால ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, ஒரு ரைடு மாதிரி இருக்கும். அப்படியே கரெக்டா கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தமா தூக்கிடலாம். ரைட்டா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் உடைமை, அதாவது ஒவ்வொரு அதிகாரம் அதுல 2 குறள், ஃபர்ஸ்ட் 5ல இருந்து 1, அடுத்த 5ல இருந்து 1. ஏன் ஃபர்ஸ்ட் 5ல இருந்து 1 லாஸ்ட் 5ல இருந்து 1ங்கறத நான் போக போக சொல்றேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் உடைமை முதல் குறள் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ங்கறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஒழுக்கம்னா ஒருவன் ஒழுக்கமுடையவனாக வாழ்ந்து கொண்டிருப்பது ஒழுக்கம். விழுப்பம்னா பெரும் புகழை, அதாவது ஒழுக்கம்ங்கிறது பெரும் புகழை, தரலான்னா தருவதால் ஒழுக்கம், அந்த அதாவது ஒழுக்கம்ங்கிறது அந்த ஒழுக்கத்தை உயிரினும் உயிரை விட ஓம்பட விரும்பி காக்க, ஓம்பட விரும்பி காக்க, படும்னா வேண்டும். அதாவது ஷார்ட்டா பொருள் பாருங்க, விளக்கம் பாருங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து வருவது பெரும் சிறப்பை தருகிறது. ஒருவனுக்கு ஒழுக்கமா வாழ்ந்தா அது மிகப்பெரிய சிறப்பா வாழ்க்கையில தருங்கிறார் வள்ளுவர். சூப்பர். ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக நினைத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை, மிகப்பெரிய சிறப்பு தரக்கூடிய அந்த ஒழுக்கத்தை, உயிர் இருக்குல்ல, அவனோட உயிர் இருக்குல்ல, அதை விட மேலானதாக, அதாவது அதை விட டாப்ல வச்சு அந்த ஒழுக்கத்தை வந்து பாதுகாக்க வேண்டும், நினைத்து நினைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்டிங்ல வள்ளுவர் ஆரம்பிக்கிறார். ரைட்டா? இப்ப இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது ஓகே, ஒழுக்கமாக வாழ்ந்து வருவது சிறப்பை தருகிறது, பார்த்தால ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். ரைட்டா? ஏன்னா குறள் விளக்கம் எல்லாமே கேட்பாங்க எக்ஸாம்ல, எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். ரைட்டா? இப்ப இதே வள்ளுவர் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், என்ன நிறைய அதிகாரத்துல பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் 5 குறள்ல பாசிட்டிவா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாருங்களேன், மேல பாருங்களேன். ஒழுக்கத்தோட வாழ்ந்துரு, ஒழுக்கத்தோட வாழ்ந்தாதான் உனக்கு மிகப்பெரிய சிறப்பு தரும், உயிரை விட ஒழுக்கத்தை பாதுகாத்துரு, நினைச்சு நினைச்சு ஒழுக்கத்தோட வாழு. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைபை தருதா, ஒரு மாதிரி ஒரு டோபமைன் சுரக்குதா, பாசிட்டிவ் டோபமைனை சுரக்க வைக்கிறாரு. நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை வந்து வளர வைக்கிறாரு, பிரெயின்ல நல்லா ஆக்டிவ் பண்றாரு. நல்லவனா இரு, ஒழுக்கத்தோட இருன்னு சொல்லிட்டு நல்லா ஆக்டிவ் பண்றாரு. அதே வள்ளுவர் கடைசியா குறள்கள், கடைசி கட்டம் 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு குறள்கள் போறப்ப அவர் வேற மாதிரி மாறுறாரு வள்ளுவரே. இப்ப பாருங்களேன், இது அதே ஒழுக்கமுடைய மேல 9, 10, 10வது குறள். ரைட்டா? அத பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் பாருங்க. உலகத்தோடு, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முயன்றவர்களோடு ஒட்ட, அவர்கள் வாழ்க்கை முறையோடு ஒன்றுபட்டு ஒழுகல், அதன்படி வாழ்வார்கள். கல்லார், ஒழுக்கத்தை பற்றி கல்லாதவர், பல நூல்களை கற்றறிந்தாலும் அறிவில்லாதவரேங்கிறார். விளக்கம் பாருங்க. பல நூல்களை கற்றிருந்தாலும் பண்பொழுக்கத்தில் சேர்ந்தவர்களோடு சேர்ந்து வாழாமல் இருப்பவர் கல்லாத மூடரேங்கிறார். ஆரம்பத்துல நம்மள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இப்படி இருப்பா, ஒழுக்கத்தோட இருந்திருப்பா, பெரும் சிறப்புப்பா, உயிரை விட பாதுகாத்திருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லது சொல்ற மாதிரி, அட்வைஸ் சொல்ற மாதிரி தட்டி கொடுக்குறாரு ஃப்ரெண்டு மாதிரி. போக போக ஒரு 7, 8, நான் நிறைய அதிகாரத்துல இதை பார்த்துட்டேன். ரைட்டா? பெரும்பாலான அதிகாரம் இப்படிதான் இருக்கு. என்ன போக போக ஒரு 7, 8, 9, 10, குறிப்பா 10ல உச்ச சுதியில பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறாரு பாருங்க. பல நூல்களை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. பல நூல்களை கற்றிருந்தாலும் பண்பொழுக்கத்தில் சேர்ந்தவர்களோடு சேர்ந்து வாழாமல் இருப்பவர். அதாவது நிறைய நூலை நீ கத்துக்கோ, நீ எவ்வளவு வேணா ஒரு அறிவுல சிறந்த ஒரு ஜாம்பவனா இருந்துக்கோ, எப்படிப்பட்ட நபரா வேணா இருந்துக்கோ, ஆனா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீ கல்லாத மூடரே. ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க. கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரை. இது நல்லதுதான். ரைட்டா? அது சொல்ல அந்த நோக்கம் நல்லதுதான். ஆனா ஆரம்பத்துல அப்படியே ஒரு மாதிரி நன்மை நன்மை நன்மை, அட்வைஸ் போயிட்டு அப்படியே 7, 8, 9, 10 போறப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் உச்ச சொல்ல திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுக்கத்தோட வாழ்ந்துரு அப்படிங்கிறாரு ஆரம்பத்துல, மிக சிறப்புன்னு. வாழாம விட்டேன்னு வைய, நீ முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கையே முடிஞ்சு, நீ கல்லாத அறிவில்லாதவன்டா, நீ ஒரு பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், டக்கு டக்குன்னு ஒவ்வொரு அதிகாரத்தையும் முடிக்கலாம். நான் பார்த்ததுல இந்த ஒரு ஃபார்மேட் வந்து பெரும்பாலான அதிகாரத்தில் இந்த ஃபார்மேட் ஃபாலோ ஆகுது. முத 5, அடுத்த 5, முத 5 பாசிட்டிவா அட்வைஸ், அடுத்த 5 திட்டுறது. ரைட்டா? இங்க பாருங்க, கண்ணாபின்னு திட்டுறாரு. எனக்கு நான் யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, வள்ளுவர் காலத்துக்கே நம்ம போய் யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா
அவர் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார் போல ஒவ்வொரு அதிகாரத்தையும். மானிடா அந்த ஓலைச்சுவடை எடு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருப்பார் போல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரமா எழுதிட்டே இருந்திருப்பார் போல. ஒரு 8வது 9வது 10வது வரப்ப அவரே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் போல. இத்தனை எழுதியிருக்கோம், இவங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஒன்றும் புரியலையே, சரி இவங்களை வந்து திட்டி விட்டுருவோம், இவங்களை தான் சாபம் விட்டுருவோம், என்ன இதை மட்டும் நீ பின்பற்றல உன் வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து இவங்களை சொல்லி விட்டுருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி, அதாவது காலையில் ஆரம்பிச்சானா நைட்டு போல முடிச்சிருப்பாரு போல ஒரு அதிகாரத்தை, ரைட்டா? வெக்ஸ் ஆகி திட்ட ஆரம்பிக்கிறாரு 7, 8, 9, 10 உச்ச ஸ்ருதியில. இது வந்து நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கும் போல, இப்படிதான் யோசிச்சு ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதிருப்பார் போலன்னு சொல்லிட்டு ஈஸியா யோசிக்க முடியுது, ரைட்டா? இது ஒண்ணு, ரைட்டா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கு, நான் சொல்றேன். என்ன வள்ளுவரே கருத்து முரண்பாடுங்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, ரைட்டா? ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து முரண்பாடு. நான் ஒவ்வொரு அதிகாரத்தை நான் ஒவ்வொரு குரலும் பார்க்க உங்களுக்கு புரியும். இப்ப 2வது அதிகாரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொறை உடைமை. பொறை உடைமை இதுல சொல்றாங்க பாருங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது என்றும் எப்பொழுதும் இறப்பினை பிற செய்த தீமையை பொறுத்தல் பொறுத்து கொள்ள வேண்டும், அதனை அதுவும் அவர்கள் செய்த தீமையை மறத்தல் அப்பொழுதே மறந்து விடுதல் அதனினும் பொறுத்தலை விட மிகவும் நல்லதாகும். என்ன விளக்கம் பாருங்க, ஒருவன் செய்த தீமையை பொறுத்து கொள்வது சிறந்ததாகும், சூப்பர், உடனே அதை மறந்து விடுவது அதை விட சிறந்ததாகும். அதாவது ஒருத்தன் வந்து தீமை செய்யறான்னு வைங்களே, அதை வந்து சிறந்ததுங்கிறார். அதாவது ஒருத்தன் தீமை செய்யறது சிறந்ததுன்னு சொல்ல, தீமை செய்யறத பொறுத்து கொள்வது சிறந்தது. அதை விட இன்னொன்னு சொல்றாரு, உடனே அதை மறந்துடணும், உடனே அதை மறந்துடணும், அந்த மறந்துறது வந்து அதை விட சிறந்ததாகுங்கிறாரு. இதுல சில கருத்து முரண்பாடு உண்டு எனக்கு, ரைட்டா? அதாவது ஒருத்தன் தீமை செய்யறான் அப்படின்னா பொறுத்து கொள்றது ஓகே, இது வரைக்கும் ஓகே, பொறுத்துக்கிறது வரைக்கும் ஓகே. அதுவே இன்னைக்கு டேட்ல அதுவே வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. உடனே அதை மறக்கணுங்கிறாரு ஒருத்தன் தீமை செய்யறத. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டேட்ல யோசிச்சு பாருங்க, ரைட்டா? ஒருத்தன் உங்களை போட்டு அடிக்கிறான், உங்களை போட்டு அடிக்கிறான், ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கான், அதாவது தீமை. அடிக்க அடிக்க பொறுத்துக்கோங்கிறாரு, அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, போட்டு அடி, நல்ல அடி, ரத்தம் வருது, நல்லா நல்ல அடி, நான் அடிச்சு எட்டி உதவா, எட்டி உத, தீமை செய்ய எனக்கு, நான் பொறுத்துட்டே இருப்பேன், மறந்துடுவேன், நீ அடிச்சது நீ யாரு எல்லாத்தையும் மறந்துடுவேன். யோசிச்சு பாருங்க, நான் இதை குறை சொல்றதுக்கு சொல்ல, ரைட்டா? யோசிச்சு பாருங்க இந்த சிச்சுவேஷனை. ஓகே, எல்லா இதுவும் ஒரு நன்மைக்காக ஒரு அறிவுரை மாதிரி நன்னெறி சார்ந்ததாக தான் இருக்கு குரல்கள் எல்லாமே. ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமு இப்போ ஒரு சர்ச்சை நடந்துச்சு, ரைட்டா? அதில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சென்னைக்கு போனவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை. அப்போ இந்த குரல் படி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் சொல்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குரல் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு போறாங்க, அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல, அப்புறம் அது ஒரு தீமை, அப்படிதானே? அவ்வளவு வருஷம் படிச்சிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல. அப்ப அந்த கொலைப்படி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பொறுத்துக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லனாலும் பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல சார், பரவாயில்ல, நீங்க கீழே உட்காந்து மண்ணில் உட்காந்து எழுதிக்கிட்டா சார் அப்படி கேட்கணும், அப்படிதானே அர்த்தம்? பொறுத்துக்கிட்டே அப்படி கேட்கணும். என்ன மண்ணெல்லாம் இல்ல, ஒழுங்கா போயிடு அப்படிங்கிறாங்க அந்த எக்ஸாம் சென்டர்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த வெளியில ரோட்டு பக்கத்துல குப்பத்தூரி பக்கத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டா சார் அப்படி கேட்கணும். என்ன அங்கெல்லாம் எழுதக்கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 3-4 வருஷம் தான் படித்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், பை பை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இப்படி அதான் இதான் அர்த்தம். தீமை செய்யலாம் பொறுத்துக்கொள்ளணும், அவங்களுக்கு பதில் எதுவும் செய்யவும் கூடாது, அப்படிதான் அர்த்தம். என்ன அதுக்கப்புறம் இது அப்புறம் என்ன டிஎன்பிஎஸ்சி அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு. அப்பையும் ஆமாம்மா தொழில்நுட்ப கோளாறு தான், டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப கோளாறு, பாவம் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணும். இப்படி இருக்கும். பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். அதனால நம்ம ஓகே, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டக் டக் டக்னு அடிச்சு என்ன போட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா குரல்கள் பெரும்பாலான குரல்கள் ஓகே, ஆனா ஒரு சில குரல்கள்லாம் வந்து கருத்து முரண்பாடு இருக்கு, ரைட்டா? ஏன்னா நம்ம ஆராயணும். சும்மா இப்படி சொல்லிட்டாரு ஓகே, சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னா அது ஓகே, அது ஆராயிற அந்த தன்மை இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லா ஆராய்ஞ்சு நம்ம பக்குவப்படுறது இருக்குல்ல, அது முக்கியம். அடுத்தது பாருங்க, அதே அந்த அதே என்ன குரல், இது என்ன அதிகாரமே, பொறையுடைய மேலே அடுத்தது பாருங்க, அதுலயே அந்த கடைசி கட்டம், அந்த 7, 8, 9, 10 அந்த ரேஞ்சு. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனோந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது திறனல்ல செய்யக்கூடாத செயலை தனக்கு பிறர் செய்யணும் செய்தாலும் நோனோந்து மனத்தால் நினைத்து வருந்தி அறநல்ல அறமல்லாதவற்றை செய்யாமை நன்று, செய்யாமல் இருப்பது நன்மையாகும். என்ன விளக்கம்? ஒருவன் செய்த தீமைக்கு தான் மனம் நொந்து போனாலும் செய்தவனுக்கு திரும்பவும் தீமை செய்யாமல் இருப்பதே அறமாகும். ஒருத்தன் தீமை அதான் அடிச்சான்ல, அடிக்கிறத பொறுத்துக்கணும் மட்டும் சொன்னாரு, மேல அடிக்கிறத பொறுத்துக்கோங்கிறாரு, அதை மறந்துருங்கிறாரு.
ஒரு படி மேல போயிட்டு கடைசி கட்டம் வரப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தன் தீமை செஞ்சாலும் உனக்கு மனமே நொந்து போனாலும் என்ன நீ வெக்ஸ் ஆனாலும் டிப்ரெஷன் ஆனாலும் செய்தவனுக்கு திரும்ப தீமை செய்யாம இருங்கிறாரு. அதாவது இது ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டுங்கிற மாதிரி இந்த காந்தி சித்தாந்தத்தை பார்த்தா கரெக்டு தான், பிராக்டிக்கலா முடியாது. ஒருத்தன் போட்டு அடிக்கிறான், அடிக்க திரும்ப அடிக்கவே கூடாது, திரும்ப எதுவும் பண்ணக்கூடாது, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது தீமை தான். அடிக்கிறத நீதி கேட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது தீமை தான். அப்ப இதுலயும் சில மாற்ற கருத்து இருக்கு, ரைட்டா? ஏன்னா ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அதை நீதி கேட்டு அந்த நீதியை நமக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக போராடணும், ரைட்டா? தீமை நடக்குது, கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, பரவாயில்ல நடக்கட்டும், யாருக்கோ நடக்குது, அப்படி நமக்கு நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நடந்தாலும் என்ன, நீ வந்துரு வேண்டாம், நான் பொறுத்துக்குவேன், உனக்கு தீமைலாம் செய்ய மாட்டேன். பிராக்டிக்கலா இடிக்குதுல. அந்த காலத்துல வேணா, அந்த காலத்துல மனிதர்கள் கொஞ்சம் கம்மியான பேர் இருந்திருப்பாங்க வள்ளுவர் காலத்துல, அதனால எவனும் தீமையே செஞ்சிருக்க மாட்டாங்கிறனால தீமைன்னு ஒன்று இருக்கிற மாதிரி கற்பனையில சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு டேட்ல உலகமே தீமையா தான் இருக்கு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பாருங்க. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை நல்லது. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடையார். அதாவது ஒருவந்தம் உறுதியாக ஒரு வழியாக ஊக்கம் மன ஊக்கத்தை கைத்துடைய கைப்பொருளாக உடையவர்கள் இந்த பொருளா கேட்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்கம் தன்னிடம் உள்ள பொருட்செல்வத்தை இழந்தேம் இழந்து விட்டோம் என்று என்றென்றி அல்லாவார் மனந்தளர மாட்டார். அதாவது நெஞ்சில் ஊக்கமுடையவர்கள் பொருளிழப்பை பற்றி மனங்கலங்க மாட்டார், கவலைப்படவும் மாட்டார். இது சூப்பர், பக்கா மாசு, ரைட்டா? இந்த இது சூப்பரா இருக்கு, எழுதியிருக்காரு இங்க பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. நெஞ்சில் ஊக்கமுடையவர்கள் பொருளிழப்பை பற்றி மனங்கலங்க மாட்டார், கவலைப்படவும் மாட்டார். அதாவது ஒருத்தன் எவ்வளோ சொத்தை வேணா வச்சிருப்பான், ஏன்னா ஆனா அவன்கிட்ட ஊக்கலன்னு வைங்கள, ஒரு சின்னதா அவன் காண போனாலும் பதறுவான். ஆனா ஊக்கம் இருந்துச்சுன்னு வைக்க, எது போனாலும் கவலைப்பட மாட்டான். என்ன வேணா நீ எடுத்துக்கோ, என்ன என்கிட்ட தைரியம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட கல்வி இருக்கு, என்கிட்ட ஊக்கம் இருக்கு, ஏன்னா அந்த தைரியம் கட்ஸ் இருக்கு, நீ என்கிட்ட எதை வேணா எடுத்துக்கோ, திரும்பி வளர்ந்துட வேண்டாம், திரும்பி ஜெயிச்சு காட்ட வேண்டாம். அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு, நான் பெரும்பாலான மோட்டிவேஷன் செய்யறாரு. ஒரு சில தான் தீமை செஞ்சா பொறுத்துக்கோ அந்த மாதிரி சொல்றாரு, ரைட்டா? அதுலதான் சில இது உருவாகுது. அடுத்த பாருங்க, உரம் ஒருவருக்கு, அதே இதுல உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. அதாவது அத கடைசி கட்டம் உச்சஸ்ருதி 7, 8, 9, 10 அந்த சைட்ல ஒருவருக்கு உரம் மன உறுதி என்பது உள்ள வெறுக்கை ஊக்கம் உடையதாகும். அக்தில்லார் அந்த ஊக்கம் இல்லாதவர் மரத்தை ஒத்திருப்பார் வேறு வேறு வகையில் பார்க்கும்போது மக்கள் ஆதலை இவர்களும் மனித உருவத்தில் இருப்பவரே. சொல்ற விளக்கம் பாருங்க. ஒருவருக்கு மரத்தின்மை என்பது ஊக்கமாகும். ஊக்கத்தை இழந்தவர் மனித உருவத்தில் மரத்தை போல் இருப்பார். கடைசி 7, 8, 9, 10 அந்த உச்சஸ்ருதி அங்க சொல்றாரு இத, ரைட்டா? ஆரம்பத்துல ஊக்கத்தோட இரு, ஊக்கம் நிறைய பொருள் போனாலும் ஊக்கத்தோட இருந்தா நீ ஜெயிச்சிருவ, எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷன். கடைசியில ஒரு பயத்தை உண்டாக்குறாரு, ஒரு மாதிரி பயத்தை கலக்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இங்க பாரு, ஊக்கத்தோட இருந்தா ஜெயிச்சிருவ, ஊக்கம் இல்லைன்னு வெய்யே, இழந்துட்டேன்னு வெய்யே, மரண்டா நீ மரண்டா அப்படிங்கிறாரு, திட்டுறாரு. நீ மனித உருவம், உனக்கு நீ மரம், நீ ஒரு சிலை, நீ ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, ரைட்டா? இது இந்த இதுல ஊக்கமுடைமையில. அடுத்து விருந்தோம்பல் பாருங்க. ஒவ்வொன்றையும் 5லேருந்து 1 அடுத்த 5லேருந்து 1 அதை மட்டும் வச்சு செய்வோம், ரைட்டா? அதுல இருந்து இங்க பாருங்க, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படிங்கிறார். இங்க பாருங்க, விருந்து வந்த விருந்தினரை ஓம்பி வரவேற்று உணவளித்தது போக மிச்சம் இருப்பதை மிசைவான் உண்ணக்கூடியவன் புலம் நிலத்திற்கு வித்துமிடல் விதை இடுதலும் வேண்டுவதில்லை. என்ன விளக்கம்? விருந்தினருக்கு உணவளித்து விட்டு மிஞ்சியதை உண்பவன் நிலத்துக்கு விதைக்கின்ற விதை தேவையில்லை. இது சூப்பர். விருந்தோம்பலை பத்தியான பக்கா மாசான, ரைட்டா? பக்கா மாசான ஒரு குறள். விருந்தினருக்கு உணவளித்து விட்டு மிஞ்சியதை நீ உண்ணு. விருந்தினர் வராங்கன்னா என்ன, வரதுக்குள்ளே நீ வேகமா சாப்பிட்றாத, ஃபர்ஸ்ட் விருந்தினருக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர் கெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடு, அவங்கள ஃபர்ஸ்ட் பராமரிச்சு அவங்கள நீ விருந்தோம்பல் செய், அப்புறம் மீதி இருக்கிறத நீ கிச்சன் உள்ள போய் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றாரு. அப்படி இருந்தா மிஞ்சியதை உண்பவன் நிலத்துக்கு விதைக்கின்ற விதை தேவையில்லைங்கிற, விதை கூட தேவையில்லை, விதைக்கு விதைக்கின்ற விதை கூட தேவையில்லை அப்படின்னு இருந்தா, அப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா சொல்றாரு, ரைட்டா? சூப்பர். அடுத்து பாருங்க, பரிந்தோம்பி பற்றேரம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். சொல்ற பாருங்க, விருந்தினரை விரும்பி வேள்வி விருந்தோம்பல் செய்வதை தலைப்படாதார், தலைசனதாக நினைக்காதவர்கள் பரிந்து வருந்தி ஓம்பி விரும்பி காத்த பொருள் எல்லாம் பட்டேரம் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்பர் என நினைத்து வருந்துவர். என்ன பொருள் பாருங்க, விருந்தோம்பும் பயனை செய்யாதவன் தன் பொருள் பயனற்று போனதை நினைத்து துன்பப்படுவான்.
கடைசி உச்சஸ்ருதி அந்த 7 8 9 10 அந்த சைடுல வந்துட்டாரு. அந்த சைடு இருக்கக்கூடிய குரல் ரைட்டா. அதாவது பயத்தை அள்ளு விடக்கூடிய குரல் ரைட்டா. விருந்தோம்பம் பயனை செய்யாதவன் தன் பொருள் பயனற்று போனதை நினைத்து துன்பப்படுவான். நீ மட்டும் விருந்தோம்பல் செய்யலன்னு வைய, ஆரம்பத்துல விருந்தோம்பலோட இரு, அப்படி விருந்தோம்பலோட இருந்தன்னு வைய, மிஞ்சிக்கிறத சாப்பிடு, சாப்பிட்டானா விதையும் தேவையில்ல அப்படின்னு சொன்ன வள்ளுவர் கொஞ்சம் அப்படியே போக போக ஒரு அள்ளு விடுற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. அதாவது விருந்தோம்பலை செஞ்சுடு, செய்யாம விட்டேன்னு வையே என்ன பயனற்று போனதை நேரத்தை நீ துன்பப்படுவ ரைட்டா, கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரைட்டா. அடுத்தது அரண் வலியுறுத்தல் இந்த அதிகாரம். அதுல பாருங்க, அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படிங்கிறாரு. அதுக்கு பாருங்க, அழுக்காறு பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதும், அவா அளவு கடந்த ஆசையும், வெகுளி அடக்க முடியாத கோபம், இன்னாச்சொல் கடுமையான சொல், நான்கும் இந்த நான்கும் இழுக்கா என்றது விலக்கி விட்டு நடப்பதே அறமாகும். என்ன பொருள் பாருங்க, இது பக்கா சூப்பர் மாசுங்க. இங்க பாருங்க, பொறாமை ஆசை, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல், 4 விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தை, ஒட்டுமொத்த மனித கேரக்டரை, என்ன ஒட்டுமொத்த உளவியலை, நன்னெறிய 4 வார்த்தை 4 சொல்ல முடிச்சிட்டார். பாருங்க, பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய 4ஐயும் ஒருவன் உள்ளத்திலிருந்து ஒழித்து விட்டால் அவனை தலை சிறந்தவன் ஆக்கும் அறம்ங்கிறார். 4 விட்டுங்கிறார். 4மே வேஸ்ட், 4மே விட்டுரு. அதாவது பொறாமை உன்னை அழிச்சிடுங்கிறாரு. ஆசை, இதுவும் ஆசை பேராசைலாம் அதையும் ஒன்று அழிச்சிடும். ஆசைப்படாம என்ன ஒரு மாதிரி டவுன் டு எர்த்ல வாழுங்கிறாரு. சினம் கோபம் கண்டிப்பா அழிக்குங்கிறாரு. கடுஞ்சொல் யார்ட்டுமே கடுஞ்சொல் பேசாம என்ன ஒரு நன்மையான சொல்ல பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட நகர்ந்துரு வாழ்க்கைய. இந்த 4 ஒருவன் உள்ளத்திலிருந்து ஒழித்து விட்டால் அவனை தலை சார்ந்தவன் ஆக்கும் அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எக்ஸாம்ல கேட்டது. இந்த வரிசை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இல்லை, அடுத்தது பாருங்க, அதே உச்சஸ்ருதி ரைட்டா. அதே இல்ல, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. அறத்தான்னா அறத்தொண்டு செய்வதனால் வருவதே வரக்கூடியதே இன்பம், மற்றெல்லாம் மற்ற வழிகளில் வருவதெல்லாம் புற வழிகளில் துன்பத்தை தருவதோடு புகழும் இல்லாதவையாகும். ஏன்னா இப்ப விளக்கம் பாருங்க, புகழை தருவதும் இன்பத்தை தருவதும் அரசியலாகும், மற்ற செயல்கள் துன்பத்தை தரும் என்பதை உணர வேண்டும். முடிச்சிட்டாரா? சாபம் விட்டாரா? புகழை இன்பம், இந்த புகழ் இன்பம் தருவது அரசியல். ஒருத்தன புகழ் இன்பம் வருது அரசியல். மற்ற செயல்கள் எல்லாமே இதை 2 தவிர மற்ற செயல்கள் எதுவா இருந்தாலும் துன்பத்தை தான் தரும்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு ரைட்டா. அது ஃபர்ஸ்ட் 5ல படிக்கிறப்ப மோட்டிவேட் ஆகுது, செகண்ட் 5 படிக்கிறப்ப துன்பப்படுவேன், கஷ்டப்படுவேன், ஏன்னா அப்படி போயிடுவேன், மரமா மாறிடுவேன், சிலையா மாறிடுவேன், கடலுக்கு அடியில் போயிடுவேன், நிலத்துக்கு அடியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சாபம் விடுறாரு. வள்ளுவர் ஓகே தான் ரைட்டா, நல்ல மோட்டிவேஷனான நல்ல கருத்துக்களை சொன்ன நபர் தான். இதனால சாபம் விடுறது நம்ம கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகுது, அப்படிதானே? இப்போ நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நபருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா இதே குரல்களை வச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு குரலை வச்சு ஒரு விஜய் அவர்கள் தான், நடிகர் விஜய் அவர்கள் ரீசெண்டாக இது மாதிரி ஒரு குரலை வச்சு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணார் ரைட்டா. அதனால நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு வள்ளுவர். நீங்கள் கூட ரீசெண்டாக இப்போ குரலை வச்சு ஏதோ ஒன்று சொன்னீங்க ரைட்டா ஒரு மேடையில். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுங்க. பசங்களாம் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்காங்க, வள்ளுவர் இப்பெல்லாம் சொன்னால கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. எதிர்காலத்துக்கும் எல்லாத்தையும் படித்து வேகமாக போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நடிகர் விஜய்க்கு கால் பண்ணுவோம். திரும்ப சொல்கிறேன், நடிகர் விஜய் கால் பண்ணுவோம். அரசியல்வாதி இல்லை, அரசியல் உள்ள இழுத்து விட்றாதீங்க ரைட்டா. அதனால அரசியல் கருத்து அதெல்லாம் இல்லை, நடிகர் விஜய்க்கு நம்ம கால் பண்ண போகிறோம் ரைட்டா. கால் பண்ணி நியாயத்தை கேட்க போகிறோம். ஏன்னா அவர் தான் ரீசெண்டாக ஒரு குரலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார் ரைட்டா. இக்காலத்தில் வள்ளுவர் வாழ்ந்திருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் சொன்னார். அதனால அவருக்கு கால் பண்ணுறது கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். கால் போது. ஹலோ விஜய் சாரா? ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் திருக்குறள் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வள்ளுவர் ஆரம்ப கட்டத்தில் 5 குறளில் நல்லா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த 10ல் உச்சஸ்ருதியில் கொஞ்சம் துன்பப்படுவேன் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் பசங்களும் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிருக்காங்க. நீங்களும் இப்போ ரீசெண்டாக குரல்லாம் சொன்னீங்க ஒரு மேடையில். அதனால் அந்த குரல் சம்மந்தப்பட்ட திருக்குறள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்களாம் டிமோட்டிவேட் ஆகி இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகி ஒரு உந்து சக்தியை உருவாக்குற மாதிரி ஏதாவது கொஞ்சம் 4-5 வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இப்போ நீ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன்னு வச்சுக்க, உங்க கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவேன். ஸோ தோத்துட்டுமேனு தரையை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு,
ஜெயிச்சிட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை. நம்பிக்கை ஜெயிப்போன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஓடணும். அப்படி ஓடி ஒழிச்சு வாங்கினாதான் வெற்றி கோப்பை. சும்மா உட்கார்ந்த இடத்துல வாங்கணும்னு நினைச்சா அது வெறும் வெள்ளி கோப்பை. இது அட்வைஸா நினைச்சிக்காத, அடிபட்டு காயப்பட்டு வர அனுபவ வார்த்தைகள். சார் இப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உந்து சக்தியாக இருக்குது, நம்பிக்கையெல்லாம் ஓகே. ஆனால் நம்பிக்கையை தாண்டி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரெஷரோட படிச்சுட்டு இருக்காங்க. அது படிக்கணும், திருக்குறள் இப்போ இந்த திருக்குறள் ஃபுல்லாக படித்து முடிக்கணும், மைண்டில் ஏற்றணும், வள்ளுவர் எதை சொன்னாலும் இப்போ நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரோட இருக்காங்க. அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? நாம் படிக்கணும் தான், பாஸ் ஆகணும் தான். அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. சார் இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறதுலாம் ஓகே சார், ஆனால் அந்த அறிவை வளர்த்துக்கிறதெல்லாம் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஜாப் கோய்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நிறைய பிரச்சனையோட படிச்சுட்டு இருக்காங்க, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையோட படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்க எப்படி சார் அந்த அறிவை வளர்க்குறது? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் படிக்கலாம், மார்க்கை வாங்கணும், அவங்க ஒரு பிரச்சனையோட படிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இதை பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எவனையும் எதிர்க்க துணிச்சிட்ட நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? சூப்பர் சார், சூப்பர் சார். சார் கடைசியாக நீங்கள் சொன்னதெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் கேட்டாங்க. இப்போ எக்ஸாம் 2026 எழுத போகிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆல் த பெஸ்ட் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். போங்க, புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது உங்களை நான் மீட் பண்ணும்போது ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை நான் மீட் பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு உந்து சக்தியை உருவாக்குனதுக்கு. அந்த உந்து சக்தியோட அடுத்த குரலை முடிப்போம், ரைட்டா? அடுத்த குரல் அடுத்து 10 முடிச்சிட்டோம், 11 பாங்க. ஈகை, ஈகையிலேருந்து வள்ளுவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்துங்கிறாரு. என்ன அர்த்தம் பாருங்க? வரியாருக்குன்னா எப்பொருளும் இல்லாத வறியவர்களுக்கு ஒன்று ஒரு ஈவதே ஈகை, பொருள் கொடுத்து உதவுவதே ஈகையாகும். மற்றெல்லாம் மற்றபடி கொடுப்பதெல்லாம் குறி எதிர்ப்பை எதிர்பார்த்து பின்னர் வரக்கூடிய நீரது தன்மை உடையதாகும். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகையாகும். ஒரு இல்லாதவங்க இருக்காங்க, ஒரு ஏழையா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதாப்பா ஈகை. மற்றெல்லாம் நீ வேற ஏதாவது செய்யறன்னு வைய, திரும்ப வருவதை எதிர்பார்த்து கொடுப்பதுன்னு அர்த்தங்கிறாரு. இது சூப்பர், பக்கா மாசான குரல், ரைட்டா? வரிசையா பார்த்ததுல சூப்பர் குரல் இது. அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா ஈகை. ஏன்னா மற்றெல்லாம் நீ ஏதாவது செய்யறன்னு வைய, ஐஸ் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செய்யற, இந்த மாதிரி கூடவே ஏதாவது செஞ்சுட்டு இருக்கனா, நீ ஏதோ எதிர்பார்க்கிற, என்ன திரும்பி ஏதோ வரும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்து செய்யற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாரு ஈகையில ஆரம்பத்துல. அடுத்தது, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது நிரப்பிய நிறைய வைத்திருக்கும் உணவுப் பொருளை தாமே தான் மட்டும் தமியர் தனிமையிலிருந்து உணல் உண்ணுதல். இரத்தலின் பசி என்று கேட்டு பிச்சை எடுப்பதை விட கடைசி உச்சஸ்ருதி மன்ற உறுதியாக இன்னாத துன்பத்தை தரும் கொடுமையாகும். அதாவது பசிக்கு பிச்சை கேட்பவனுக்கு கொடுக்காமல், பசிக்கு பிச்சை கேட்கிறவன்ட்ட நீ கொடுக்காம, நீ தனித்திருந்து தான் மட்டும் உண்ணுதல், நீ மட்டும் தனியா இருந்து உண்ணுதல், அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தனா பிச்சை எடுப்பதை விட கொடிய துன்பமாகும். கடைசி கட்டம் 7, 8, 9, 10 அந்த சைடு, ரைட்டா? அந்த சைடு பயம் அள்ளுடுற அந்த சைடு பிச்சைக்கான, அதாவது பிச்சை எடுப்பதை விட கொடிய துன்பம்ங்கிறார். நீ பிச்சைக்கு, அதாவது பசிக்கு பிச்சை கேட்பவனுக்கு கொடுக்காம நீ மட்டும் தனியா மாங்க சாப்பிட்றேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பிரியாணி இது பீஸா அப்படின்னு சாப்பிட்டானா பிச்சை எடுப்பதை விட ஒரு கொடிய துன்பம்ங்கிறாரு. துன்பமாயிடும்பா, பிச்சையை விட நீ கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டுறாரு வழக்கம் போல. மரம் துன்பம், இதாயிடுவ, சிறையாயிடுவ, மரத்துக்கடியில் போயிடுவ, பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு நம் வள்ளுவர். அடுத்தது, பெரியாரை துணைக்கோடர். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ரொம்ப ஃபேமஸான குரல், ரைட்டா? அறனறிந்து அறச்செயல்களை அறிந்து மூத்த அனுபவத்தில் மூத்த அறிவுடையவரின் திறனறிந்து திறமையை அறிந்து தெரிந்து கொண்ட பின் கேண்மை அவரின் நட்பை கொள்ள வேண்டும். அற ஒழுக்க நெறிகளை ஆராய்ந்து தெளிந்த மூத்தவரின் நட்பை முன்னுரிமை கொடுத்து துணையாக பெற வேண்டும். அதாவது மூத்தவங்க பெரியவரோட என்ன சொல்றாங்களோ அவங்களோட நட்பை கண்டிப்பா பேணி காக்க வேண்டும். அதை நம்ம நட்பை முன்னுரிமை கொடுத்து அதை துணையாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு குரலை இங்க சொல்லியிருக்காரு, ரைட்டா? ஆரம்பத்துல
அதுக்கப்புறம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குறள் அரசியல் வட்டாரத்துல. இடிப்பாறை தவறும் நேரும் போது சுட்டிக்காட்டி சொல்பவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னனை கெடுக்கக்கூடிய பகைவர் இல்லாவிட்டாலும் தானே கெடுவான்கிறாரு. இங்க பாருங்க, பாதுகாப்பில்லாத மன்னனுக்கு எடுத்து சொல்லும் பெரியவர்கள் இல்லை என்றால் தானாகவே கெடுவது உறுதி. பெரியவர்கள் மட்டும் ஏதாவது தடுமாறி போறான், ஒரு மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒருத்தன் இருக்கான், ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கான், பயத்தோட இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட எடுத்து அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கும் அவனுக்கு இது பண்ற அரவணைக்கிறதுக்கு பெரியவர் இல்லை அப்படின்னா தானே கெட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட்டா? பகைவர் இல்லாவிட்டாலும், பகைவரே இல்லைனா கூட பெரியோர் இல்ல, அறிவுரை சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட இல்லை அப்படின்னா அவன் தானே கெட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது வினை செயல் வகை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்கி காலத்தை நீட்டித்து செயற்பால செய்யும் செயலை தூங்குக காலம் கடந்து செய்ய வேண்டும். செய்யும் வினை தொழிலை தூங்கற்க உடனடியாக செய்ய வேண்டும். இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் சிம்பிளான ஒரு குறள். காலம் தாழ்ந்து செய்ய வேண்டியதை காலம் தாழ்ந்தே செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டியதை உடனடியாக செய்ய வேண்டும். காலம் தாழ்ந்து கொஞ்சம் பொறுமையா செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அவசரப்படக்கூடாது, அவசர கொடுக்கையா இருக்கக்கூடாது. ஓகே, அது அந்த டைம்ல பண்ணணும். அது ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக செய்ய வேண்டியதை உடனே செய்ய வேண்டும். இப்ப 2020 படிச்சு பாஸ் பண்ணி தட்டி தூக்கணும்னா உடனே செஞ்சிடணும். அந்த நேரத்தில் இல்ல நான் 2028 அதான் சொல்லிட்டார்ல, காலம் தாழ்ந்து செய்யறத காலம் தாழ்ந்தா செய்யணுங்கிறால, 2022 பாத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ரைட்டா? அதனால காலம் தாழ்ந்து செய்வதை காலம் தாழ்ந்து செய்யுங்க, உடனடியாக செய்ய வேண்டியதை உடனடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தை போட்டு உடைத்து விட்டார் நம் வள்ளுவர். ரைட்டா? அடுத்து நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஓட்டாரை ஒட்டிக்கொள்ளல் அப்படின்னு ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் சொல்லிட்டு நட்டா இருக்கு. ரைட்டா? நட்டா இருக்கு. தன்னுடைய நண்பருக்கு நன்மையான செயலை செய்வதற்கு விரைந்து செய்வதை காட்டிலும் ஒட்டாரை பகைவரை ஒட்டி தனக்கு நண்பராக சேர்ந்து கொள்வதே சிறந்தது. நண்பருக்கு நல்லது செய்வதை விட பகைவரை தன்னோடு சேர்த்து கொள்வதை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். இதுல சின்ன மாற்றகத்து இருக்கு. நண்பருக்கு நல்லது செய்வதை விடங்கிறாரு. அதான் இப்ப இதா இருக்கு, நண்பருக்கு நல்லது செய்யறல அதை விடங்கிறாரு. அதை விட பகைவரை தன்னோடு சேர்த்துக் கொள்வதை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். எப்படி வச்சாலும் ஏதோ ஒன்று இடிக்குது இந்த காலத்துல, நவீன காலத்துல. ஏன்னா பகைவரை சேர்த்துக்கிட்டானா அவன் ஏதாவது தீமை செஞ்சுட்டோ ஓடிடுவான், அதுக்கப்புறம் தீமை செஞ்சதா பொத்துக்கணும்னு சொல்றாரு. அப்படி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அதை பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி அங்க வந்து ஒரு குரலை சொல்லியிருக்காருல்ல, இங்க அதை சொல்லி அப்படி கனெக்ஷன் பண்ணி விட்டுறாரு. இப்படி செஞ்சனா சேர்த்துக் கொள்வதை விட விரைந்ததுனா பகைவரை தன்னோட சேர்த்துக்கிட்டா தீமை செஞ்சிருவான், தீமை செஞ்சாலும் பொத்துக்கணும்ல, தீமை செஞ்சாலும் மறந்துடும்ல அப்படின்னு அப்படியே லிங்க் பண்ணி விட்டுறாரு கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி. ரைட்டா? ஓகே, வள்ளுவர் இது புரிஞ்சிச்சு. இதான் கடைசி கட்டம், உச்சஸ்ருதி அந்த இது. ரைட்டா? அடுத்தது அவை அஞ்சாமை. வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். வகை அறிந்த சொற்களின் வகை அறிந்து வல்லவர்கள் இருக்கும் அவையில் தவறான சொற்களை வாயில் சொல்ல மாட்டார். சொற்களின் நயத்தை தொகுத்து அறிந்து கொண்டு தூய்மை உடையவர். சொற்களை தொகுத்து வழங்கும் வளத்தை அறிந்த தூய்மையானவர். அறிவுடையோர் அவையில் மனம் புண்படும் சொற்களை சொல்ல மாட்டார். அதாவது நல்லா நாம என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பேசுறவன் எக்காலத்தும் ஒரு அவையில பேசுறப்ப யாரும் மனசு புண்படுற மாதிரி பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான ஒரு கருத்தை இந்த குரல்ல சொல்லியிருக்காரு. ரைட்டா? அதே வள்ளுவர் கொஞ்சம் 7, 8, 9, 10 போறப்ப வாளுடையன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடையன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வலிமையுடன் போர் புரியும் துணிவு இல்லாதவருக்கு வாளிருந்தும் பயன் என்ன, நுண்ணறிவுகளின் அவையை கண்டு அஞ்சக்கூடியவர்களுக்கு நூல்கள் பலவற்றை படித்தும் பயன் என்ன, பயனே இல்லைங்கிறாரு. போருக்கு செல்ல பயப்படுறவனுக்கு கையில் வாள் இருந்து என்ன பயன்? போருக்கு செல்ல நீ பயப்படுற, உன் கையில எதுக்குடா வாழை வச்சுட்டு போற, இதை பயந்துட்டு இருக்க. ரைட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பயத்தை விடு, இல்ல வாழை விடு அப்படிங்கிறாரு. வாள் அந்த வாழை விடுங்கிறாரு. என்ன வாழை விடு இல்ல, என்ன அது கற்றவர் அவையில் பேச பயப்படுறவனுக்கு நூல்களை கற்றும் பயனில்லை. இவ்வளோ நூல்களை நீ கற்றறிந்தாலும் ஒரு கற்றவர் அவையில போய் ஒரு டிபேட்ல நீ உட்காந்து பேச முடியல அப்படின்னா எவ்வளோ நூல்களை படிச்சாலும் எவ்வளோ புத்தகத்தை படிச்சாலும் யூஸ் இல்ல ராஜா பயனில்லை ராஜாங்கிறார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்றாரு. ரைட்டா? கடைசியா ஒரு உச்சத்தில் முடியும். அந்த கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்தில்லார் உண்மை நிலைக்கு புரை. அதாவது உலக நடைமுறை வாழ்க்கையை அன்பு இரக்கம் என்ற கண்ணோட்டத்தில் உள்ளது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் உண்மையில் உயிரோடு இருப்பது பூமிக்கு சுமையாகுங்கிறார். இப்ப இந்த இதுல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கண்ணோட்டத்துல ஆரம்பத்திலே 5 வந்துருது. ரைட்டா? என்ன கடைசியா இவங்களை திட்டுட்டு ஆரம்பத்துல திட்டுவோம் போ, என்னத்த இவங்கள ஆரம்பத்தில் திட்டு பயத்தை ஏற்படுத்திடுவோம். அன்பு அருள் என்ற கண்ணோட்டத்தால் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிரக்கம் இல்லாதவர்கள் பூமிக்கு பாரங்கிறாங்க.
அன்பு இல்லைன்னு வைய நீ வாழ்றது வேஸ்ட், நீ பூமிக்கே பாரம். என்ன இந்த ஒரு படத்துல டிமாண்டிக் ஆனியா திரும்ப பறந்து வா செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து அந்த மாதிரி சொல்றாரு. ரைட்டா? கடைசியா, மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண் ஓடாதவர், முகத்தில் கண்களோடு இணைந்திருந்து மாந்த நேய பார்வை இல்லாதவர் மண்ணோடு இணைந்திருக்கின்ற மரத்துக்கு ஒப்பான். வந்துட்டாரா? இந்த ஃபுல்லாவே ஆரம்பத்திலையும் அட்டாக்கு, லாஸ்ட் அட்டாக்கு, ஃபுல் ஸ்விங்ல இருக்காரு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. கண்ணோட்டத்துல வள்ளுவர் எழுதியிருக்காரு, கண்கள் இருந்து மனிதநேய உணர்வு இல்லாதவர் மண்ணில் நிற்கும் மரத்தை போன்றவர். கண்கள்ல உன்ட்ட மனிதநேயம் இல்லைன்னு வைய வந்துட்டார். மரம் லாம்ப் போஸ்ட், நிலத்துக்கடியில துன்பப்பட்டுருவ, கடல் கடியில போயிடுவேன். ஒரு தீம், இது ஒரு தீம் மாதிரி வச்சுட்டு அப்படியே மைண்ட்ல ஏற்றி முடிச்சு விட்டலாம் போல. ஒட்டுமொத்த 1000 குரலையும் முடிச்சு விட்டலாம் போல, 1330 ஃபுல் குரலையும் முடிச்சு விட்டலாம் போல. கண்களிலிருந்து மனிதநேய உணர்வு இல்லாதவர் மண்ணில் நிற்கும் மரத்தை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு வள்ளுவர். ஒரு 20 பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். ரைட்டா? இல்லை கருத்து முரண்பாடு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னேன். எல்லாமே ஆக்கப்பூர்வமான விஷயம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றல், இந்த அளவுக்கு ஒரு நிறைய கருத்துக்களை உலகத்தில் வேற யாருமே சொன்னதில்லை. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல்லாம் அப்புறம் சும்மா 4-5 வார்த்தையை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் அப்பயே வள்ளுவர் கரெக்டாக இந்தாப்பா இதான் வாழ்க்கை, இதான் பிலாசபி, இதான் தத்துவம், இதோட வாழ்ந்தனா நீ வாழ்க்கையில சூப்பரா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறது அந்த டைம்ல மிகப்பெரிய விஷயம். ரைட்டா? நம்ம அதுல சில குரல்கள் இந்த காலத்துக்கு அது நடக்காதுங்கிற அந்த பட்சத்துல நான் சொன்னேன், தவிர வேற எதுவும் இல்லை. ரைட்டா? யார் மனதும் புண்படுவதுக்கு இல்லை, வள்ளுவர் மனதும் புண்படுவதற்காக அதை சொல்லலை. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.